தரகதான். ஆ? என்ன எதிரில் வர என்ன கூட பார்க்காம போய்கிட்டே இருக்கிற? ஆ, அ, அவசரத்துல உங்களை கவனிக்கலங்க. என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் ஷீலா இருக்கால? ஆமா, தலையில் அடிபட்டு மயக்கத்துல இருந்தான்னு ஆ, சொல்லி. ஆமாங்க. அவளுக்கு நினைவு வந்துருச்சா, உடனே என்ன பார்க்கணும்னு வர சொன்னாலாம். அவளோட ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா. நான் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். வரேங்க. சரிம்மா. என்னடி கண்மணி, அந்த டாக்டர் உன்னை காட்டி கொடுக்காம சாவ மாட்டா போல. ஆமாமா, அவளை அப்படியே விட்டது தப்பா போச்சு. கண் முழிச்ச உடனே நம்மள பத்தி போட்டு கொடுக்க போன் பண்ணிருக்கா பாரு. ஏய், என்னடி பண்ண போற இப்போ? வேற வழி தேவையில்லாம நம்ம வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கா. அவளை ஒதுக்கி ஓரம் கட்டி விட்டாதான் சரியா வரும். வாமா. வா. ஏய் கண்மணி, என்னடி இது துப்பாக்கியை எடுத்துக்கிட்ட? வேணா கண்மணி, பிரச்சனை ஆயிடும்டி. மா பேசாம என் கூட வா. அவளை அடக்கல, நாம தான் பிரச்சனையில மாட்டிப்போம். பேசி பாப்போம், சரியா வரலன்னா முடிச்சு விட்டுற வேண்டியதான். வா. கண்மணி. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். இதெல்லாம் நாம அவசரமா படிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய புகார் மனுக்கள் மேடம். சரி, இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு தான் மறு வேலை. பொதுவா புகார் பெட்டி எப்பவும் எம்டியா இருக்கணும். அப்பதான் நம்ம நிர்வாகம் சரியா இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் புகாரை பிரிக்கலாம், அதுக்கான சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே மேடம். என்னங்க? மேடம், இத சௌந்தரராஜன் கிட்ட கொடுத்து இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. கரண்ட் இல்லாம எப்படி வாழ்வாங்க? அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க சொல்லுங்க. ஈபி கிட்ட கேசவனை பேச சொல்லுங்க. ஓகே மேடம். இல்லனா நான் பேசுறேன். ஓகே மேடம். சரி. என்னப்பா முத்து, சாப்பிட வருவோன்னு பார்த்தா ஆளையே காணா. வெள்ளைக்கார மாதிரி டயத்துக்கு டான்னு சாப்பிட்டுருவ. இன்னைக்கு சாப்பிடாம நின்றுக்கிட்டு இருக்க. நீ வேற வயிற்றுச்சல கொட்டிக்காதையா. என்னைக்கு இந்த பொம்பளை சேர்மனா வந்துச்சோ அன்னையிலிருந்து டயத்துக்கு சோறு கூட திங்க முடியல. நீ போய் வேலையை பாரு. மலர் மேடம், அங்க ஒரு டைரி இருக்கும், அதை எடுங்க. ஓகே மேடம். மலர், மலர், என்ன மலர் ஆச்சு? மலர், 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 ஏந்திரி மலர், 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 பாத்து, பாத்து. மலர், உட்காரு, உட்காரு. தண்ணி குடி. போதும். என்ன ஆச்சு? இல்ல மேடம்,
உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், காலையில இருந்து சரியா சாப்பிடல, அதான் பசி மயக்கம். ச்சே, நான் ஒரு முட்டாள். நேரம் காலம் பார்க்காம உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட கேட்காம விட்டுட்டேனே. ஐயோ மேடம், இன்னைக்கு மட்டும்தான் மேடம் முடியல, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம வேலையை முடிச்சிட்டு போய் ஆமா சாப்பிடலாம். மேடம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சாப்பிடலாம். சரி, நீங்களாம் எங்க சாப்பிடுறீங்க? பக்கத்துல ஒரு மெஸ் இருக்கு மேடம், அங்கதான் போய் சாப்பிடுவோம். மணி வேற ஆயிடுச்சு, மெஸ்ல சாப்பாடு இருக்குமான்னு தெரியல. இருங்க, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல மேடம், சொல்லு ராசாத்தி. அண்ணி, ஒரு சின்ன ஹெல்ப். என்ன இது புதுசா ஹெல்ப் பண்ணலாம் கேட்டுக்கிட்டு? என்ன வேணும் சொல்லு. இல்ல, இங்க என் கூட வேலை பாக்குறவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவசரமா சாப்பாடு வேணும். உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? ஷோ, எதுக்கு நீ இவ்ளோ தயக்கமா கேட்கணும்? சாதம் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன். குழம்பு காய் பொரியல் எல்லாம் சூடா ரெடி பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நான் பியூன் முத்துவ அனுப்புறேன். நீ அனுப்பு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். சரி அண்ணி. சாப்பாடு ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருமா? ஓகே மேடம். நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். மலர், நான் எடுத்துட்டு வந்த சாப்பாடை நீ சாப்பிட்ரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம். சரி, நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. ஓகே மேடம். வரண்டி. மலர், சாப்பாடு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மேடம். என் அண்ணி செஞ்சாங்க. ம். கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, வீட்லயே சமைச்சு போடுவாங்க. மேடம், சாப்பாடு நிறைய இருக்கு, நீங்களும் சாப்பிடலாமே. பரவாயில்ல, நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மலர், இதுக்கப்புறம் நீங்க லஞ்சுக்கு யாரும் வெளியில போக வேண்டாம். நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். மேடம், நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? இல்ல, சின்ன வயசுல உங்களை மாதிரி ஒரு அக்கா இருந்தாங்க, ஆனா இப்போ இல்ல. உங்களை பார்க்கும்போது அவங்க ஞாபகமா தான் இருக்கு. அதான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமான்னு கேட்டேன். மலர், தாராளமா நீ அக்கான்னு கூப்பிடலாம். உனக்கு இல்லாத உரிமையா? நீ அக்கானே இனிமே கூப்பிடு. சரிங்கக்கா. போதுங்க. இன்னும் கொஞ்சம். ஷீலா, வாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஷீலா, இப்ப எப்படி இருக்க? பரவாயில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஐ அம் ஆல் ரைட். சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஷீலா, உடம்பு பரவாயில்ல உனக்கு? பரவாயில்ல மரகதம், நான் உன்னை வர சொன்னதே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசதான். குமரனை பத்தி தானே? அன்னைக்கு நான் சொன்னப்ப நீ நம்பலல்ல. இப்ப பாரு, வீடியோ ஆதாரமே என்கிட்ட இருக்கு.
நான் மயக்கத்துல இருக்கிறப்ப இத பத்தி தெரிஞ்சு குமர வந்து என் கணவர்கிட்ட நைஸா பேசி இதை அழிச்சிட்டான். ஆனா அது அழியல. இத வீடியோ எடுத்தவர்கிட்ட இருந்து நான் திரும்ப வாங்கிட்டேன். எல்லாம் உனக்காகத்தான் செஞ்சேன். நீதான் அவ்வளவு ஈஸியா எதையும் நம்ப மாட்டியே. இந்த வீடியோவுக்காக நீ இவ்ளோ மெனக்கெட்டு இருக்க வேண்டாம். குமரனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் உறவு இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு ஒரு கேன்சர் பேஷண்ட். சரி சரி, அது ஒரு பெரிய கதை. நான் அவளை நேர்லயே பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். அப்படியா? சரி விடு. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது குமரனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. அதான் எனக்கு பயந்துகிட்டு அவன் வீட்டு பக்கம் வரவே இல்ல. 2 நாள்ல அவனை காணோன்னு தேடிட்டு இருக்கோம். ஷீலா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம ரெஸ்ட் எடு. சரியா? நான் வரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அத உன்கிட்ட சொல்லதான் உன்னை வர சொன்னனே. என்ன சொல்ற? சொல்றேன். எல்லாம் உன் மருமக கண்மணியை பத்தி தான். கண்மணி பத்தியா? ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு செக்அப் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? குழந்தை ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சொல்லு ஷீலா. குழந்தைதான். ஷீலா, ஷீலா, சொல்லு, என்ன நடந்துச்சு? கண்மணி குழந்தை உண்டாயிருக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? அது வந்து ஷீலா, என்னாச்சு சொல்லு. ஷீலா, ஏ ஷீலா, என்னாச்சு? ஷீலா, ஷீலா, ஐயோ ஷீலா, ஷீலா, என்னாச்சு ஷீலா? நல்லா தானே இருந்த ஷீலா? ஐயோ ஷீலா, என்னாச்சு உனக்கு? டாக்டர், ஐயோ ஷீலா, என்னாச்சு? ஷீலா, 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 இங்க பாரு. ஐயோ ஷீலா, ஷீலா, மா என்னாச்சு? பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாகி மயங்கி விழுந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் நல்லா பாருங்க. சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. இந்தாங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? மறுபடியும் மயக்கத்துக்கே போயிட்டாங்க. இப்பதான் நார்மலா பழைய கண்டிஷனுக்கு வந்தாங்க. அதுக்குள்ளே எமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ப்ளீஸ், அவங்க முழுசா குணமாகற வரைக்கும் வெளியாளுங்க யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. சாரி டாக்டர். இன்னும் 2-3 நாள் அப்சர்வேஷன்ல வச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சரிங்க. சிஸ்டர், மானிட்டர் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சரி, இவ குணமானதுக்கு அப்புறமா வரேன். சரிம்மா. கொஞ்சம் ஷீலாவை பத்திரமா ஓகேம்மா, பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கறேம்மா. சம்மந்தி, கண்மணி, நீங்க என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு? இல்லத்த, மாமா தான் சொன்னாரு. ஷீலா டாக்டருக்கு நினைவு வந்துச்சுன்னு போன் வந்தது. நீங்க அவசரமா கிளம்பி வந்திருக்கீங்கன்னு. அதான் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். பாவம் டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க அத்தை? நல்லா தான் இருந்தா.
ஏதோ உன்னை பத்தி நான் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா அதுக்குள்ள மூச்சு திணறல் அதிகமாகி மயக்கமாயிட்டா. ஐயோ பாவம். உன்னோட பேரை சொல்லி குழந்தைன்னு ஏதோ சொல்ல வந்தா, ஆனா என்ன சொல்ல வந்தான்னு தான் தெரியல. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, கண்மணி குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளருதுன்னு சொல்ல வந்திருப்பாங்க இல்ல கண்மணி? ஆமா அத்தை. அப்படியா சொல்ற? சரி, எதுவா இருந்தாலும் அவ கண்ணு முழிச்சா தெரிஞ்சிட போகுது. இப்ப எதுக்கு அதை யோசிச்சுக்கிட்டு? வாங்க போலாம். போங்க. மங்கத்தை போன் பண்றாங்க. பேசு. சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, கண்மணியும் கோகிலாவும் வீட்ல தான் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க எதிரில உன்னை போன் போட்டு திட்டுற. சரிங்க அத்தை. ஆனா அதுக்கு அவங்க ரியாக்ஷன் என்னங்கறதா முக்கியம். அதை கவனிக்க மறந்துடாதீங்க. அதை எப்படி நான் மறப்பேன் சொல்லு? கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிடலாம். சித்தி வராங்க. ராசாத்தி அவங்க வராங்க, நான் டிராமாவை ஆரம்பிக்கிறேன். சரிங்க அத்தை. என்ன ராசாத்தி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அனாத ஸ்னேகாக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ணுவ சொல்லு? ஊரே அவளையும் இனியனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு. சித்தி, இங்க அக்கா மாமா எல்லாரும் உன் மேல கோவத்துல இருக்காங்க தெரியுமா? இந்த நேரத்துல போய் அந்த ரோஜாவே ஸ்னேகாவே பார்க்க போனேன். ரோஜாவை ஹாஸ்பிட்டலுக்கு காட்ட போனேன். சீக்கிரமா பேச்சு வந்துரும்னு சொல்லிட்டு இருக்க. மாமா, அத்தை பின்னி பெடல் எடுக்கிறாங்க. இத பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். இங்க பாரு, என்னதான் நீ நல்ல மருமகளா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ நடந்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஒழுங்கா அவளுக்கு ஏதாவது காசு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பு. அத விட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிட்டு வரது இன்னையோட கடைசியா இருக்கட்டும், பாத்துக்கோ. சித்தி, என்ன சித்தி இதெல்லாம்? கண்மணி, என்னடி நாம மிரட்டல அந்த ஸ்னேகா ஊரை விட்டே போயிருப்பான்னு பார்த்தா எங்கேயும் போகாம குத்துக்கல்லாட்டம் இங்கேயே இருக்கா? அதாம்மா எனக்கும் புரியல. அவ்வளவு தூரம் மிரட்டியும் அவ அடங்காம இருக்கால. அவளுக்கு என்ன பத்தி சரியா தெரியல. இப்ப போய் அவளை அடிக்கிற அடியில பொட்டிய தூக்கிட்டு ஊரை விட்டு ஓட வைக்கிறேன். வா. வா. சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, நீ சொன்ன மாதிரி பேசின உடனே ஆத்தாளுக்கும் அவளுக்கும் முகமே மாறிடுச்சு. ரொம்ப ரகசியமா ஏதோ பேசிட்டு கோவமா கார் எடுத்துட்டு போறாளுங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க நேரா ஸ்னேகா வீட்டுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, அங்கதான் போவாங்க. இனி நான் பாத்துக்கிறேன் அத்தை. நான் போனை வைக்கிறேன். சரிம்மா. மாமா, கண்மணி எமோஷனல் ஆயிட்டா. நேரா ஸ்னேகா வீட்டுக்கு தான் கிளம்பி இருக்கா. அவ அங்க போய் ஸ்னேகாவை ஆத்திரத்துல ஏதாவது பண்றதுக்குள்ள நாம அங்க போய் ஆகணும் மாமா. வா, இன்னைக்கு கண்மணியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். எங்கடி இருக்க? வாடி வெளிய. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஊரை விட்டு போற மாதிரி நடிச்சிட்டு திரும்ப இங்கே வந்திருப்ப. நீ என்ன சொன்ன? இங்க இருந்து போயிடுறேன் தானே சொன்ன. அப்புறம் ஏண்டி போகல? சொல்லு. விடுங்க கண்மணி, வலிக்குது, விடுங்க. விட மாட்டேன்டி. ஊரை விட்டு போன்னு சொல்லியும் போகாம இருந்தேன்னா நான் விளையாண்டுட்டு இருப்பேன்னு நினைச்சியா?
தோ உன் பொண்ண கொன்றுவேன்னு சொன்னேனே, அதுவும் விளையாட்டு நினைச்சியா? தொல்லடி உங்க அம்மா மேல கை வச்சோட ரொம்ப கோவம் வருதோ சொல்லி. பாத்துக்கோ. டேய், திரும்ப திரும்ப வரதுனாலதான் என் புருஷன் உன் நினைப்பிலேயே இருக்காருடி. உன்னை பத்தி என் அத்தைக்கு தெரியக்கூடாதுன்னு உண்மைய சொல்ல போன என் புருஷனையே கடத்திட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தனியா அடைச்சு வச்சிருக்கேன். அங்கேயும் அவர் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட குடிக்காம வீரப்பா இருக்காரு. அதனால நானே அவரை கட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் உன்னால தாண்டி. உன்னை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன வெறுக்கிறாரு. உன்னை கொன்ன எல்லாம் சரியாயிரும்டி. உன்னை கொன்னவா? சபாஷ் கண்மணி, சபாஷ்.